அமெரிக்காவோட மூக்குக்கு கீழே ரஷ்யா ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. கியூபா இந்த நாட்டை பற்றி உங்களுக்கே தெரியும். அமெரிக்காவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி தீவு. ஆனால் பல வருஷமாக அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் ஆகவே ஆகாது. இப்போ கியூபாவில் கரண்ட் இல்லை, சாப்பாடு இல்லை. அந்த நாடே இருட்டில் மூழ்கி போய் கிடக்கிற இந்த நேரத்தில் தான் ரஷ்யா பிரசிடென்ட் புடின் அவர்கள் தன்னோட மாஸ்டர் பிளானை இறக்கியிருக்கார். அமெரிக்காவோட மிரட்டலை மீறி ரஷ்யாவோட பிரமாண்டமான எண்ணெய் கப்பல் கியூபாவில் வந்து நங்கூரம் அடிச்சு நிற்குது. அது என்ன கப்பல்? புடினவர்கள் ஏன் இப்போ இதை செஞ்சிருக்கார்? இதனால அமெரிக்கா ஏன் ஆடிப்போய் இருக்காங்க? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் 2 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா நமக்கு எவ்வளவு கடுப்பாகுது. ஆனால் கியூபாவில் நிலைமை ரொம்ப மோசம். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம், சில இடங்களில் 20 மணி நேரம் கூட கரண்ட் இல்லை. இது ஏதோ ஒரு சின்ன ஊரில் நடக்கிற விஷயம் இல்லை. அந்த நாட்டோட தலைநகரமாக இருக்கிற கவானா முழுக்க இதே தான் நிலைமையாக இருக்கு. ஏன் இந்த நிலைமையான்னு பார்த்தா, கியூபாவில் இருக்கிற தெர்மோஸ்டாட்டிக் பவர் பிளான்ட், அதாவது அணுமின் நிலையங்கள் எல்லாமே ரொம்பவே பழசாயிடுச்சு. அதை மெயின்டைன் பண்ண கூட கியூபாட்டு காசு இல்லை. அதுக்கு தேவையான கச்சா எண்ணெயும் கியூபாட்ட இல்லை. ஏனெண்டா கியூபாவுக்கு தேவையான கச்சா எண்ணெய்களை கொடுக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா தடைகளை போட்டு வச்சிருக்கிறார்கள். கியூபாவில் இருக்கிற மக்கள் ராத்திரி நேரத்தில் மெழுகுவத்தி வெளிச்சத்தில் தான் அங்கே இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்றதுக்கு கூட கரண்ட் இல்லாம அங்கே இருக்கிற மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா கியூபாவோட நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த நிலைமை ஒரு நாட்டோட மிகப்பெரிய ஒரு அவல நிலை என்று தான் சொல்லணும். இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் மற்ற நாடுகள் கிட்ட இருந்து எண்ணெயை வாங்க வேண்டியதானே அப்படின்னு. அங்கதான் அமெரிக்கா தன்னோட வேலையை காமிச்சிருக்காங்க. அமெரிக்கா கியூபா மேல பல வருஷமா ரேட் எம்பார்கோ, அதாவது பொருளாதார தடைகளை போட்டு வச்சிருக்கு. யாராவது கியூபாக்கு எண்ணெய் வித்தா அவங்க மேல அமெரிக்கா ஆக்ஷன் எடுக்கும். இதனாலேயே பல நாடுகள் கியூபா கூட பிசினஸ் பண்ணவே பயந்தாங்க. அமெரிக்காவோட நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், கியூபாவை பொருளாதார ரீதியாக நசுக்கி அந்த நாட்டு மக்களை அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பணும். இதுதான் அமெரிக்காவோட மெயின் கோல். இதனால கியூபாவுக்கு தேவையான உதிரி பாகங்கள், மெடிசின், ஏன் உணவுப் பொருட்கள் கூட போய் சேர்றதெல்லாம் மிகப்பெரிய சிக்கலானது இருக்கு. இவ்வளவு நாள கியூபாவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்ததுண்டா அது வெனிசுலா தான். அவங்க கிட்ட இருந்து தான் கியூபாவுக்கு எண்ணெயானது வந்துகிட்டு இருந்தது. ஆனா இப்ப வெனிசுலாக்குள்ளேயே உள்நாட்டு அரசியல் குழப்பங்கள், அங்கேயே அமெரிக்காவோட நெருக்கடி அதிகமாக இருக்கு. வெனிசுலாவோட நிக்கோலஸ் மதுரோ அவர்களை அமெரிக்கா கடத்திக்கிட்டு போன பிறகு வெனிசுலா கியூபாவுக்கு தேவையான கச்சா எண்ணெய்களை கொடுக்கல. அமெரிக்கா பக்கம் வெனிசுலா சாய ஆரம்பிச்சிட்டார்கள். இதனால வெனிசுலாவால் கியூபாவுக்கு முன்னாடி மாதிரி கொடுத்த மாதிரி கச்சா எண்ணெய்களை அனுப்ப முடியலை. இப்போ கியூபாவில் இருக்கிற மக்களுக்கு கையில் காசு இல்லை, தேவையான எண்ணெயும் இல்லை, வீட்டில் கரண்ட் இல்லைன்னு மக்கள் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. போன வாரம் கூட கியூபா தெருக்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் இறங்கி போராட்டத்தை ஆரம்பிச்சிருந்தார்கள் என்று மேற்குலக மீடியாக்கள் தங்களுடைய செய்திகளை பரப்ப ஆரம்பிச்சிருந்தார்கள். எங்களுக்கு கரண்ட் வேணும், சாப்பாடு வேணும் என்று அங்கே இருக்கிற மக்கள் சத்தம் போட்டாங்கன்னு அவங்க செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு உண்மையானு தெரியல. ஏனென்றால் கியூபாவில் இருக்கிற மக்கள் அமெரிக்காவுக்கு அடிமையாக மாற அமெரிக்காவோட பேச்சை கேட்க தயாராக இல்லை. வெனிசுலாவில் இருக்கிற மக்களை மாதிரி அவர்கள் நடந்து கொள்ளவும் தயாராக இல்லை. அவர்கள் எப்படியான இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அமெரிக்காவுக்கு அடிமையாக மாற மாட்டோம் என்ற முடிவில் தான் கியூபாவில் இருக்கிற மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் யாருமே கியூபாக்காண்டி வரமாட்டாங்கன்னு அனைவருமே நினைச்சுக்கிட்டு கையை விரிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ரஷ்யா தன்னோட ராட்சச எண்ணெய் கப்பலை கியூபாக்காண்டி அனுப்பி வச்சிருக்காங்க. அமெரிக்கா போட்ட தடையண்ட வேலையை உடைச்சிக்கிட்டு ரஷ்யா உள்ள வாரது சும்மா ஒரு சின்ன விஷயம் இல்லை. இது கியூபாக்கான உதவி மட்டும் இல்லை, நான் உன் ஏரியாக்களில் வந்து அடிப்பேன்னு அமெரிக்காக்கே புடினவர்கள் கொடுக்குற ஒரு ஓப்பனான வார்னிங்காக தான் பார்க்கப்படுது. சரி, இப்போ இந்த கப்பலை பற்றி நாங்கள் பார்ப்போம். இந்த கப்பலோட பேர் அனட்டோலி குரோட்டிக்கின். இது சாதாரணமான கப்பல் இல்லை, கடலில் மிதக்கிற ஒரு பெரிய ஒரு எண்ணெய் கோட்டை மாதிரி. இதில் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் இருக்கு, அதாவது 1 லட்சம் டன். கடந்த ஜனவரி மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து ரஷ்யாவில் இருந்து எந்த ஒரு கப்பல்களுமே கியூபாவுக்கு வரையில. ஆனால் இப்போ மார்ச் 30 இந்த எண்ணெய் கப்பல் கியூபாவோட துறைமுகத்துக்குள்ள கெத்தான் நுழைஞ்சப்போ அங்கே கியூபாவில் இருந்த மக்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க என்பதை வார்த்தையால் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த எண்ணெய் கப்பல் வந்தால் தான் அங்கே இருக்கிற பவர் பிளான்டே ஓட ஆரம்பிக்கும், அங்கே இருக்கிற மக்களுக்கு தேவையான கரண்டே கிடைக்கும். இதனால தான் இந்த கப்பல் வர்றதை அங்கே இருக்கிற மக்கள் கொண்டாடி தீர்த்தார்கள். இப்போ அமெரிக்காவில் ட்ரம்பினுடைய ஆட்சி தான் நடக்குது. பொதுவாக ரஷ்யா கியூபாவுக்கு உதவினா அமெரிக்கா சும்மா இருக்காது, அதனை தடுப்பார்கள். ஆனால் இந்த தடவை ட்ரம்ப் அவர்கள் மற்ற நாடுகள்
கியூபாக்கு உதவுறதுல எனக்கு என்ன ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு ஒரு மாதிரி அமைதியாக இருக்கார். அதாவது இதற்கு எதிராக எந்த ஒரு கருத்துக்களையும் சொல்லாமல் அமைதியாக இருக்கார். இதற்கு பின்னாடி ஏதோ பெரிய ஒரு டீல் இருக்குமென்னு உலக அரசியல் நிபுணர்கள், உலக வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யா உக்ரைனில் பிஸியாக இருந்தாலும் தன்னோட பழைய ஃப்ரெண்டான கியூபாவை கைவிடலன்னு புடின் அவர்கள் நச்சுன்னு இப்போ நிரூபிச்சிருக்கார். அமெரிக்காவோட வீட்டு வாசல்லே புடின் அவர்கள் இப்போ ஒரு பெரிய ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இந்த ஒரு கப்பல் எண்ணெய் வந்ததால் மட்டும் கியூபா பிரச்சனை முடிஞ்சிடாது. இந்த 7 லட்சம் பேரல் எண்ணெய் வெறும் 10 இருந்து 12 நாட்கள் வரைக்கும் தான் காணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் என்பதுதான் இப்போ இருக்கிற கேள்வி. ஆனால் இப்போதைக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. அமெரிக்கா என்னதான் மிரட்டினாலும் ரஷ்யா, சீனா, ஈரான் மாதிரியான நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஒரு புதிய ஒரு கூட்டணியை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட டாமினன்ஸை உடைக்க புடினவர்கள் செய்கிற ஒவ்வொரு காய் நகர்த்தல்களும் ரொம்ப பயங்கரமாக இருக்கு என்பதுதான் உண்மை. இப்போ ரஷ்யா தரப்புல இருந்து வெறும் 7 லட்சம் பேரல் எண்ணெயை மட்டும் அனுப்பல, ஒரு பெரிய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் மெசேஜும் அனுப்பியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, உக்ரைன் போரில் ரஷ்யா பிஸியாக இருக்கு. அவங்க மேலே ஏகப்பட்ட பொருளாதார தடைகள் இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி இவ்வளவு தூரம் கடந்து வந்து கியூபாவுக்கு உதவுறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அமெரிக்காவுக்கு ரொம்ப பக்கத்தில் கியூபா இருக்கிறதால அங்கே ஒரு பலமான பிடி ரஷ்யாவுக்கு வேணும். கியூபா கைவிட்டுட்டா, அதாவது கியூபாவை ரஷ்யா கைவிட்டுட்டா அந்த இடத்துல அமெரிக்கா முழு ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிப்பார்கள். கியூபா முழுமையாக அமெரிக்காவோட பக்கம் போக ஆரம்பிக்கும். இதனால தான் தனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, தனக்கு கச்சா எண்ணெயினுடைய தட்டுப்பாடு வந்தாலும் பரவாயில்லைன்னு இப்போ ரஷ்யா தரப்புலேருந்து புடினவர்கள் கியூபாவுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார். இது வெறும் மனிதாபிமானம் மட்டுமில்லை, இது ஒரு பவர் பிளே. அமெரிக்காவோட கொள்ளைப்புறத்துக்கு, அதாவது பேக்கியாட்டுக்கே வந்து இப்போ ரஷ்யா தரப்புலேருந்து பெரிய ஒரு சவாலியை விடுத்திருக்கு. இப்ப இங்க இருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அமெரிக்காவோட பிரசிடென்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது தான். வழக்கமா கியூபாக்கு எந்த ஒரு நாடுகள் உதவி பண்ணாலுமே அமெரிக்கா அந்த நாட்டை மிரட்டி அவர்களை உதவி பண்ண விடாமல் மாதிரி தடுப்பார்கள். இதனாலதான் கியூபா இப்ப வரையுமே மிகப்பெரிய ஒரு எக்கனாமி ரீதியான கியோஸில் இருக்காங்க. அண்ட் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 18 இருந்து 20 மணி நேரம் கரண்ட் இல்லாமல் தவிச்சு கொண்டிருக்காங்க. ஆனால் இந்த மார்ச் 2026 ட்ரம்ப் அவர்கள் ஏன் அமைதியாக இருக்கார் என்ற கேள்வி தான் பல மத்தியில் எழும்பியிருக்கு. ஒருவேளை ரஷ்யா கூட ஏதாவது ரகசியமான ஒப்பந்தம் இருக்குமா, இல்லை கியூபாவில் நிலைமை ரொம்ப மோசமாகி அங்கே இருக்கிற மக்கள் அகதிகளாக அமெரிக்காக்குள்ளே வர்றதை தடுக்க ட்ரம்ப் அவர்கள் நினைக்கிறாரா? எதப்படியோ ரஷ்யா உள்ள நுழைஞ்சது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான விஷயமா தான் பார்க்கப்படுது. இதை உலக நாடுகள் எல்லாமே உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீனாவும் இதே மாதிரி கியூபாவுக்கு உதவ முன் வந்தா அமெரிக்காவோட நிலைமை இங்கே இன்னுமே மோசமாக மாற ஆரம்பிக்கும். இப்போ ரஷ்யா தங்களோட எண்ணெய் கப்பலை கியூபாக்காண்டி அனுப்பிட்டாங்க. அடுத்தது சீனா அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சீனா அனுப்பினா அடுத்ததாக நிறைய நாடுகள் கியூபாக்கான உதவிகளை கொடுக்க ஆரம்பிப்பார்கள். அதுக்கப்புறம் அமெரிக்காவோட அந்த மிரட்டல் இந்த கியூபாவில் செல்லுபடி ஆகாது என்பதுதான் உண்மையாக இருக்கும். கடைசியாக ஒன்றை மட்டும்தான் நான் சொல்கிறேன், இந்த எண்ணெய் விநியோகம் கியூபாவை ஒரு 12 நாளைக்கு மட்டும்தான் மூச்சு விட வைக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஒருவேளை இந்த எண்ணெய் முடியக்கிடையிலேயே சீனாவோடையோ அல்லது ரஷ்யாவோட இன்னும் ஒரு கப்பலோ கியூபாவுக்கு எண்ணெயை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்ன வேணாலும் நடக்கலாம். அல்லது அப்படி வரும்போது அந்த கப்பல்களை அமெரிக்கா கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஆகவே இந்த இடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் ஒரு 12 நாளைக்கு கியூபாவில் இருக்கிற மக்களால் மூச்சு விட முடியும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது என்பது நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, உலகம் இப்போ ஒருத்தன் கையில் மட்டும் இல்லை. ஒரு பக்கம் அமெரிக்கா மிரட்டினா, இன்னும் ஒரு பக்கம் ரஷ்யாவும் சீனாவும் அவனுக்கு செக் வைக்கிற ரெடியாக இருக்கிறார்கள், செக் வைக்கிற நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். ஆகவே இந்த கியூபா விஷயத்தில் யாருக்கு வெற்றி கிடைக்க போதோ, அமெரிக்காவுக்கு வெற்றி கிடைக்க போதா அல்லது ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் வெற்றி கிடைக்க போதா என்பதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏற்கனவே சீனா தரப்பில் இருந்து கியூபாவுக்கு தேவையான சோலார் பேனல்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அதாவது எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி செய்வதற்காண்டி நிறைய சோலார் பேனல்களை கியூபாவுக்கு கொடுத்து கியூபாவில் அதனை இன்ஸ்டால் பண்ணுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடி சீக்கிரம் அதன் மூலம் கியூபாவுக்கு தேவையான கரண்டானது கிடைக்கும். ஆகவே சீனாவும் தங்களுடைய பங்குக்கு கியூபாவுக்கு தேவையான உதவிகளை செய்கிறார்கள். அதே மாதிரி ரஷ்யாவும் உதவிகளை செய்கிறார்கள். இதில் ரஷ்யா சீனாவுக்கு வெற்றி கிடைக்க போதா அல்லது அமெரிக்கா தாங்க நினைச்ச மாதிரியே ட்ரம்ப் அவர்கள் கியூபாவில் ஒரு ஆட்சி மேடத்தை கொண்டு வந்து கியூபாவை முழுமையாக அமெரிக்கா விழுங்கிக் கொள்வார்களா? இதனத்தையுமே நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால்
இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். என்னமோட புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.